கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லோரையும் இந்த இந்த காலை வேளையில இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போதும் நம்ம இந்த சர்வீஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம எல்லாருமே இந்த வருஷ கடைசிக்கு வந்துட்டோம். 2024 அதோட கடைசிக்கு வந்துட்டோம். கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளோ கிருபையா எவ்வளோ அருமையா நம்ம நடத்தியிருக்காரு. அது ஒரு விஷயம் நினைச்சு நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அப்ப நீர் எவ்வளவு அழகாக எவ்வளவு அருமையாக எங்களை நடத்திருக்கீரே இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து நடத்திருக்கீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் அதன் மத்தியில் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை அப்பா ஆண்டவரே தலைகுனிய விடவில்லையே, அதுக்காக நன்றி அப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு போராட்டத்தையும் மேற்கொள்ள எங்களுக்கு பலனை கொடுத்தீரே, எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கோடான கோடி நன்றி 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 ஆண்டவரே அப்பா. அப்பா எத்தனையோ நன்மைகள் நீர் செய்திருக்கீர் ஆண்டவரே அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. நீர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கீர் ஆண்டவரே அப்பா. அது நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. எல்லா தேவைகளையும் நீர் இந்த வருஷம் முழுவதும் நீ சந்தித்திருக்கீர் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி 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 அப்பா. அப்ப நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்குள்ள ஆண்டவரே அப்பா, நாங்கள் எவ்வளோ இந்த வருஷத்துல பாவங்கள் செஞ்சிருப்போம், எத்தனையோ ஆண்டவரே அப்பா, எத்தனையோ மீறுதல்கள் செஞ்சிருப்போம் ஆண்டவரே அப்பா. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் நடந்திருப்போம் ஆண்டவரே அப்பா. அது எல்லாம் ஒரு விஷயம் எங்களை மன்னியும் ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்க பாவங்களை மன்னியும் ஆண்டவரே அப்பா. அடுத்த வருஷத்துக்கு போகும்போது ஆண்டவரே அப்பா, ஒரு புதிய சிருஷ்டியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் போக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. ஜஸ்ட் கிளென்சஸ் லார்ட் ஆண்டவரே அப்பா. கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. அப்பா நீர் பெரியவர், சர்வ வல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளதாண்டவரே, அதுக்காக நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர் மாத்திரமே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி நன்றி நன்றி. நம்ம எல்லாருமே நம்மளோட பாவ அறிக்கைகளை செய்திருவோம் ஆண்டவரே அப்ப. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவரே அப்ப நாங்கள் பாவம் செய்ததுக்கு எங்களை மன்னியும் அப்பா. உங்க வார்த்தையை மீறினதுக்கு மன்னியும் ஆண்டவரே அப்பா. உங்கள் உடன்படிக்கையை மீறினதுக்கு எங்களை மன்னியும் ஆண்டவரே அப்பா. அப்ப ஆண்டவரே அப்பா, எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே அப்பா உங்க வார்த்தையை கேட்டு பின்பற்றி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி, அதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. நீர் எங்களை அழகாக வழிநடத்ததுக்காக நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், இயேசு நாமத்தை ஜபிக்கிறேன் அப்பா. ஆமேன். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? ஒரு சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சோ இப்போதும் நம்ம சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், ஆர்ப்பரிக்க போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே.
என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கைகளை தட்டி பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆண்டவரே அப்பா நன்றி நன்றி அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா உண்மை துதிக்க உண்மை போச்சு நாங்க ஆலயம் வந்திருக்கோமே ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி 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 நன்றி. இந்த கிருபை கொடுத்ததுக்காக நன்றி 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 அப்பா. அப்பா உங்க கிருபை எவ்வளவு பெரியதா ஆண்டவரே, உங்க கிருபை எவ்வளவு பெரியதா ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களிலிருந்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சோ இது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும். அதாவது அவரோட கிருபை, அளவில்லாத கிருபை நம்ம மேல இருக்கு. பலவீனமா நடக்கும் போது அவசர பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்காரு. அதாவது நம்ம நிறைய நேரங்கள்ல ரொம்ப வீக்கா, ரொம்ப ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணலாம். பட் கர்த்தர் அந்த இடத்த சொல்றாரு, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்றாரு. He strengthens us. He strengthens us. Oh Lord, thank you Jesus. அப்பா உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை பெரியதா ஆண்டவரே, உங்க கிருபை பெரியதா ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு நேரத்துல அப்பா எத்தனையோ பலவீனங்களை நீர் அப்பா உங்க பலனை தந்த ஆண்டவரே அப்பா எங்களை தேய்ச்சிருக்கீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனும் பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனும் பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரம் உண்டு, தீரல் கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு,
தீடன் கொள் என் மகனே, கல்வாரி சிலுவை நான் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவை நான் உலகத்தை நான் ஜெயித்தேன். நம்ம எல்லோருக்குமே இந்த உலகத்துல இருக்கும்போது அத்தனை ஆசைகள், அத்தனை போராட்டங்கள் இருக்கும் கண்டிப்பா. அதாவது இந்த உலக இச்சைகளுக்கு நம்ம அடிக்கடி விழுந்துருவோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த உலகத்தின் இச்சைகளை வெல்றதுக்கு அவர் நமக்கு வந்து அந்த பலனை கொடுக்குற, அதை ஓவர் கம் பண்ணறதுக்கு. அதாவது எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு அவர் எப்படி ஜெயித்தாரோ அதே மாதிரி அவர் ஜெயிக்க வைக்க போகிறார். ஆமென். இந்த வரிகளை திருப்பி பாடுவோம். உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகளே. கல்வாரி சிலுவை நான் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவை நான் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனும் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனும் பூரணமாய் விளங்கும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனும் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. திருப்பி அந்த வரிகளை பாடும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. ஆமாண்டவரே அப்பா, எத்தனை வகையிலும் நாங்க நெருக்கப்பட்டாலும் நீங்க நாங்க ஒடுங்கி போக மாட்டோம் ஆண்டவரே அப்பா. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. ஆமாண்டவரே அப்பா, நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஓ கோடான கோடி நன்றி அப்பா. ஓ நன்றி 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 அப்பா. உங்க கிருபை எங்களை எவ்வளவு அருமையாக நடத்துதே ஆண்டவரே அப்பா. உங்க கிருபை எங்களுக்கு போதுமே, அதுக்காக கோடான கோடி நன்றி 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 நன்றி. நம்ம யாராவது எரேமியால இந்த 30வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். பூர்வ கால முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம எல்லோருமே நினைக்கிறோம், எனக்காக அவ்வளவு ஒரு அன்பை யாரு கொடுப்பா? எந்த மனுஷனும் இவன் எனக்கு கொடுப்பானா, அந்த அன்பை என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுப்பானா, ஏதாவது ஃபேமிலி யாராவது எனக்கு அவ்வளவு அன்பு கொடுப்பாங்களா? ஏன் என்ன மட்டும் யாரும் இவ்வளவு அன்பா நேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறதுக்கு நம்ம கர்த்தர் இருக்கிறார்.
அவரை போல யாராலையுமே நம்ம சிநேகிக்கவே முடியாதுங்க. There is no one who is as equal to love us. அவரோட அனாதி சிநேகத்தால் நம்மளை சிநேகித்திருக்கிறார். காருண்யத்தினால் அவர் நம்மளை இழுத்துக் கொள்கிறார். அதாவது அவரோட காரணத்தினால மட்டும்தான் நம்மளை இழுத்துக் கொள்கிறார். சோ யாருமே எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். அவர் அனாதி சிநேகம் நம்மளை சிநேகித்திருக்கிறார். He loves us so much. His love is so big. His love is so high that it is uncomparable to anything. We cannot compare. அதாவது எது கூடயும் அதை ஒப்பிடவே முடியாதுங்க. அப்படி ஒரு அன்புங்க. ஸோ நம் பாடலை பாடுவோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேர்ச்சி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேர்ச்சி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நம்ம எல்லோருக்குமே நம்ம கடந்து வந்த பாதைகளை யோசிக்கும் போது எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். அவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்குங்க. ஆனா அது மத்தியிலையும் கர்த்தர் நம்மளை இந்த வருஷம் முழுவதும் நடத்தி வந்து அடுத்த வருஷத்துக்கு நம்மளை கூட்டின்னு போக போகிறாரு. அவர் அன்பு அவ்வளவு பெரியதுங்க, அவர் கிருபை அவ்வளவு பெரியதுங்க. அது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வருஷம் முழுவதும் நம்ம நடந்து வந்த பாதைகளை யோசிச்சு பாருங்க. எத்தனையோ போராட்டங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் நம்மளை பத்தி தப்பா பேசியிருக்கலாம். ஆனா அவர் கிருபை, அவர் அன்பு இல்லாம நம்ம அதெல்லாம் கடந்து வந்திருக்க முடியாது. அவர் கிருபை, அவர் அன்பு, அவர் தயவு இல்லாம நடந்து வந்திருக்க முடியாதுங்க. அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் அந்த வரிகளை பாடுவோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம்
கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமாண்டவரே அப்பா, உங்க அன்பு பெரியதா ஆண்டவரே அப்பா, உங்க இரக்கம் பெரியதா ஆண்டவரே அப்பா, உங்க கிருபை பெரியதா ஆண்டவரே அப்பா, உங்க தயவு பெரியதப்பா. அநாதி ஸ்நேகங்களை நேசித்தீரே அப்பா, காரணத்தினால் இழுத்து கொண்டீரே அப்பா, அதுக்காக நன்றி அப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, நீர் எங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்திருக்கீர் ஆண்டவரே அப்பா. இப்போ வரைக்கும் ஆண்டவரே அப்பா, வருஷம் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீர் எங்க தேவைகள் அனைத்தையும் சந்தித்திருக்கிற ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி அப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம எல்லோரும் யாராவது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது இங்கிலீஷ்ல படிக்கும்போது and my God shall supply all your needs according to his riches in glory by Christ Jesus. அதாவது கர்த்தர் நம்ம தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார். யெகோவா ஈரே அவர் என் தேவை எல்லாத்தையும் சந்திப்பார். நன்றி ஏசப்பா. இது வரைக்கும் அப்பா இக்கட்டான சூழ்நிலைகளில் அப்பா தேவை இருக்கிற நேரத்தில் அப்பா அந்த தேவைகளை அற்புதமாக நீ சந்தித்திருக்கிற ஆண்டவரே அப்பா, அதுக்காக நன்றி. அது எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, அது எல்லாத்துக்காகவும் ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நம்மளுக்கு அவ்வளவு நன்மைகள், நம்மளுக்கு அவ்வளவு தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காரு. அவர் சந்திச்சிருக்கிற வேலையில் அவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி முடிப்போம். யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீரே. யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆண்டவரே அப்பா, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக நீ செய்பவர் ஆண்டவரே அப்பா, எங்க ஜபத்துக்கு பதில் தருபவர். என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம்
உயர்த்தி நீரே ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே ஓவாயிரே. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஸ்ரீ தலரவா சிக்கியா தலரவா. ஆண்டவரே அப்பா, உங்க கோடான கோடி நன்றி அப்பா. இப்போ ஆண்டவர் அருமையாக ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில் அப்பா நீர் எங்களை அருமையாக ஆண்டவரே அப்பா உண்மை துதிக்க வச்சு உண்மை போற்ற வைத்து ஆண்டவரே அப்பா வழி நடத்தினீரே, அதுக்காக நன்றி அப்பா. ஏகோவாயிரை, எங்களுக்கு எல்லாம் நீர் ஆண்டவரே அப்பா. எங்க தேவைகள் ஆண்டவரே அப்பா நீர் சந்திப்பீர். நாங்க அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இது வரைக்கும் சந்தித்த தேவைகளை சந்தித்த வந்த தேவன் இனிமேலும் சந்திப்பார். ஆமேன். ஆண்டவரே அப்பா, இப்போது மீதியான வேலை பத்தில ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீர் முற்றிலுமாக ஆளுகை எடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. உன் கடைசியில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்துல ஜபிக்கிறேன் அப்பா. ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சத்தமா ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ நம்ம மற்ற காரியங்களுக்குள்ள கடந்து செல்லுவோம். இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இன்றைக்கு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் தமிழ் சர்வீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மளுக்கு எப்பொழுதுமே இருக்கு. நம்மளுக்கு கூட எப்பவுமே அவரோட கிருபை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆமேன், ஆமேன். நம்ம இன்றைக்கு கூட தமிழ் சர்வீஸோட ஃபர்ஸ்ட் லைவா இருக்கு, கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். டுடே இஸ் a வெரி ஸ்பெஷல் டே. ஏன்னா நம்ம டுவர்ட்ஸ் தி எண்ட், அதாவது 2024ஓட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். அதாவது மனதார நன்றி சொல்ல போறோம். ஆமா, இந்த இயர் நம்மளுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்திருக்கும். ஹைஸ் அண்ட் லோஸ் தான் இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஆண்டவர் நம்ம கூட எவ்வளவு 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 நெருக்கமாவே இருந்தாரு. நம்மள ஒருபோதும் கைவிடவே இல்லை. ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? சோ அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போறோம். அது மட்டும் இல்ல, நம்ம 2025 என்டர் ஆறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரே என்ன சுத்திகரிங்க ஏசப்பா, என்ன முற்றிலுமாக கழுவுங்க ஏசப்பா நம்ம கேட்க போறோம். நம்ம ஆண்டவர் ஒரு புது சிருஷ்டியா ஒரு டிரான்ஸ்பர்மேஷனோடு அடுத்த வருடத்திற்கு கொண்டு போறாரு. அதாவது 2025க்கு போயிட்டு அப்புறம் நான் மாற போறேன்னு கிடையாது. 2024ல எல்லாத்தையும் நம்ம எல்லா தூசியும் தட்டி விட்டுட்டு 2025க்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். ஆமென், ஆமென். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சபையோட அறிக்கையை வாசிச்சுக்கலாம். முடிஞ்சா எழுந்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்வேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன்.
இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஓகே, இந்த அறிக்கை இருக்குல்ல, இது நம்ம சும்மா பேச்சு வாக்குல நம்ம சொல்றது இல்லைங்க. நம்ம ஏசப்பாக்குள்ள உண்மையா அதை உணர்ந்து சொல்லணும். ஏசப்பா இந்த நோக்கத்துக்காக தான் நம்மள படைச்சிருக்காரு. ஓகேவா? இப்போ இது கூட நம்ம ஜெபிச்சு முடிச்சோன்னே சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கேட்போம். ஏசப்பா நன்றி 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 கர்த்தாவே, இந்த நாளுக்காக உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அதாவது ஏசப்பா இன்றைக்கு இந்த தமிழ் ஆராதனை ஆண்டவரே அப்ப முதல் முறையாக லைவ் போக வைத்த கிருபைக்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம் ஏசப்பா. அப்பா நீர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே ராஜா. ஏசப்பா ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்க எல்லாரையும் அப்பா உம்முடைய கிருபைனால தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி அப்பா. பார்க்கிற ஒருத்தருமையும் ஏசப்பா அதே மாதிரி நீர் எந்த நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறீரோ ஏசப்பா, உன் கிருபைனால அவங்க அதை செய்து முடிக்க போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா இப்பொழுதும் ஏசப்பா எங்களை நீங்க சுத்திகரிங்க கர்த்தாவே. அப்பா இந்த 2024 ஏசப்பா உமக்கு விரோதமா நாங்க நிறைய காரியங்களை செய்துட்டோம் கர்த்தாவே. நிறைய காரியங்களை கண்களால பார்த்தோம், காதுகளால கேட்டோம், வாயினால பேசணும் அப்பா. நாங்க எங்களோட சரீரத்தினால ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத இடத்துல நாங்க இருந்திருப்போம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா நீர் இந்த நேரத்துல எங்களை மன்னிங்க கர்த்தாவே. நம்ம உண்மையோடு நம்ம ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்போமா? ஏசப்பா என்ன நீங்க மன்னிச்சிடுங்க ஏசப்பா நம்ம கேட்போமா? அவர் நம்ம மன்னிப்பு கேட்டா அவர் நம்ம மன்னிக்காம போக மாட்டாரு. ஆனா அவரோட சமூகத்துல நம்ம பொய்யா இருக்க வேண்டாமே. நம்ம அவர் சமூகத்துல பொய்யா இருந்தோம், துணிகரமா இருந்தோம்னா தான் அவருக்கு கோபம் வரும். ஆனா உண்மையோடு நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா அவர் எப்படிப்பட்ட பாவத்தினாலும் மன்னிக்கிறதுக்கு தேவன் கிருபை உள்ளவரா இருக்காருங்க. ஒருவேளை இன்றைக்கு கூட ஆண்டவர் உணர்த்துக்கிறார், ஆவியான தேவனை நீங்க இதுக்கு வரைக்கும் ஆவியான தேவனை துக்கப்படுத்திருந்தால ஆவியான தேவனை அசட்டை பண்ணும்படிக்கு நீங்க நடந்து கொண்டிருந்தீங்க, இல்ல ஆவியான தேவனை கலாய்ச்சிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தேவன் கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்களேன். வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியான தேவனுக்கு எதிராக செய்யற பாவங்கள் எதுவும் மன்னிக்கப்படாதுன்னு. ஒரு விஷயம் தேவன் கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்களேன். ஏசப்பா நான் காலேஜ்ல நான் தெரியாம பண்ணிட்டேன் ஏசப்பா, என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. ஆண்டவரே நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் ஏசப்பா. என் கண் முன்னாடி யாரா அப்படி செஞ்சா கூட நான் அவங்கள போய் அப்பா அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், புரிய வைப்பேன் ஏசப்பா அப்படி நீங்க சொல்லுங்களேன் ஏசப்பா. நாங்க எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல ஆவியான தேவனை துக்கப்படுத்தி இருப்போம், ஆவியான தேவனை நாங்க வேதனைக்கு இது பண்ணிருப்போம், அவரை நாங்க கண்டுக்காம போயிருப்போம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாம நாங்க அவரை கலாய்ச்சிருப்போம் ஏசப்பா. இன்றைக்கு கூட நாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறோம் ஏசப்பா. எக்காரணத்துக்கு கொண்டு நாங்க ஆண்டவரே அப்ப இனிமே அதை செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா இது வரைக்கும் ஏசப்பா நாங்க எங்க கண்களால செய்த பாவங்கள், எங்க கண்களின் இச்சைகள் ஏசப்பா, தேவையில்லாத காரியங்களை பார்த்தது ஏசப்பா. அப்ப அதே மாதிரி ஆண்டவரே ராஜா இந்த பெரும் தீனியா இருந்தது ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா பிறர் ஏசப்பா இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்களே அதெல்லாம் பாக்குறது, அதுக்கு ஆசைப்படுறது, பேராசைப்படுறது அப்பா, இருக்கிறதை விட ஏசப்பா அதிகமாக எதிர்பார்க்கிறது ஏசப்பா. அப்ப அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்லைன்னா நினைக்கிறது அப்ப இது கண்களால வந்த பாவங்கள் கர்த்தாவே எங்களை மன்னியும் ராஜா ஏசப்பா. அப்ப பிறரை ஒரு மாதிரி பார்க்கிறது ஏசப்பா. ஆண்டவரே அந்த மாதிரி காரியங்களை மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே தேவையில்லாத படங்களை அப்பா இந்த டிவிலயோ மொபைல்லயோ பாக்குறது, சினிமாவை பார்த்தது, இதெல்லாம் ரீல்ஸை பார்த்தது அப்ப, யூடியூப்ல தேவையில்லாத காரியங்கள் சும்மா உட்காந்து பார்த்தது, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் மன்னிங்க கர்த்தாவே. இந்த கண்கள் உண்மையே ஏறெடுக்கணுமே ராஜா ஏசப்பா. எக்காரணத்து கொண்டும் கர்த்தாவே இந்த கண்கள் அப்பா உமக்கு விரோதமா ஆண்டவரே பாவம் செய்திடவே கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க எங்க கண்களால ஒரு உடன்படிக்கை செய்கிறோம் ராஜா ஏசப்பா. இன்றைக்கு we are making a covenant with our eyes with you ஏசப்பா. இந்த கண்கள் ஆண்டவரே உமக்குரியதே பார்க்கணும் ஏசப்பா. இந்த கண்கள் உண்மையே ஏறெடுக்கணும் கர்த்தாவே. அதே மாதிரி இந்த செவிகள் கேட்டது ஆண்டவரே ராஜா. பிறர் பேசினாங்க, நான் வெறும் கேட்கதான் செஞ்சேன். பிறர் காசிப் பண்ணாங்க, நான் அதை வெறும் கேட்கதான் செஞ்சேன். பிறர் கெட்ட வார்த்தை பேசினாங்க, நான் பேசல, ஆனா நான் அந்த இடத்துல உட்காந்து வெறும் கேட்கதான் செஞ்சேன். பிறர் மத்தவங்கள பத்தி ரொம்ப அசிங்கமா பேசினாங்க, அதை நான் வெறும் கேட்கதான் செஞ்சேன். ஆண்டவர் நம்ம அந்த இடத்துல இருக்கணும்னே சொல்ல சங்கீதம் 1 அந்த இடத்துல நம்ம இருக்கவே தேவையில்ல, எழுந்து போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஏசப்பா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போமா? ஏசப்பா என் காதுகள் தேவையில்லாத காரியங்களை கேட்டதே ஏசப்பா. அப்பா அது உமக்கு பிரியமில்லாதது தெரிஞ்சும் கேட்டதே ஏசப்பா, எங்களை மன்னிங்க கர்த்தாவே. அதே மாதிரி இந்த நாவுனால செய்த பாவங்கள், தேவையில்லாத பேச்சுகள், பிறரை பத்தி பேசின பேச்சுகள், ஊழியக்காரர்களுக்கு எதிராக பேசின பேச்சுகள், பொய் சொன்ன காரியங்கள், இது எல்லாத்தையும் மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாங்க நாங்க ஏசப்பா, எங்க வாயில இருந்து பொய் வரவே கூடாது கர்த்தாவே ஏசப்பா. முதலாவது என்னை மன்னியும் கர்த்தாவே. அப்பா என் குடும்பத்தை
மன்னியும் ராஜா. என்னோட அப்பா ஆவிக்குரிய குடும்பத்தை மன்னியும் கர்த்தாவே. ஏசப்பா நாங்க எந்த இடத்துலயும் போய் சொல்லிடக்கூடாது ராஜா. பாக்குற ஒருத்தவங்களையும் ஏசப்பா எங்கேயாச்சும் போய் சொல்லிருந்தாங்க, அதை மன்னிங்க கர்த்தாவே. இனிமே நாங்க யாருமே போய் சொல்லக்கூடாது ராஜா. அப்ப நாங்க பரிசுத்தமாய் வாழணும் கர்த்தாவே, பரிசுத்தமாய் வாழணும் கர்த்தாவே, பரிசுத்தமாய் வாழும் கர்த்தாவே. இந்த நாவல இருந்து உம்மை துதிக்கிற துதி மாத்திரமே வரணும் ராஜா. லார்ட் we need to lift your name higher and higher அப்பா. உம்மை துதித்து கொண்டே இருக்கிற அப்பா அந்த ஒரு கிருபையை இந்த நாவுக்கு நீர் கட்டளையிடும் கர்த்தாவே. இது வரைக்கும் நம்ம நாவுனால செய்த அசுத்தமான பாவங்கள் எல்லாத்துக்கும் நம்ம மன்னிப்பு கேட்போமா? என்னெல்லாம் நம்ம பேசி இருப்போம், நம்ம குடும்பத்தை நம்ம ஹர்ட் பண்ணிருப்போம், நம்ம சகோதரர்களை நம்ம ஹர்ட் பண்ணிருப்போம், கர்த்தரை ஹர்ட் பண்ணிருப்போம், நம்ம கொலீக்ஸ ஹர்ட் பண்ணிருப்போம், நம்ம கொலீக்ஸ நம்ம ரொம்ப இதுவா பேசி இருப்போம், நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம ஒரு மாதிரி பேசியிருப்போம், நாவு இருக்கு அப்படின்னு என்னென்னமோ பேசியிருப்போம், நம்ம எதிர்த்து பேசியிருப்போம், கர்த்தருக்கு பிரியமாவே இருந்திருக்காது. இருந்தாலும் நம்ம பாட்டு நம்ம பேசிட்டு போயிருந்திருப்போம், நம்ம மாம்சத்திற்கு இடம் கொடுத்து நம்ம பேசிட்டு போயிருந்திருப்போம். இன்றைக்கு கர்த்தர் இடத்துல நம்ம அதற்காக மன்னிப்பு கேட்போமா? ஏசப்பா எங்களை மன்னிங்க ஏசப்பா. இந்த நாவை ஆண்டவரே உம்முடைய அப்பா அப்பா உமக்காகன்னு நாங்க பயன்படுத்துறோம். இன்றைக்கு கூட நம்மளோட நாவை ஆண்டவருக்கு ஒரு ஆஃபரிங்கா கொடுப்போம் ஏசப்பா. இந்த நாவல புறப்படுற எல்லா ஒரு வார்த்தையும் உமக்கு ஆஃபரிங்கா தான் வரணும் ஏசப்பா. we will lift you ஏசப்பா. இந்த நாவல இருந்து உங்களை உயர்த்த மாத்திரமே செய்வோம் ஏசப்பா. ஆமென். இந்த நாவல இருந்து நாங்க உங்களை உயர்த்த மாத்திரமே செய்வோம். ஏன் மௌனமா இருக்கிறீங்க? வாயை திறந்து கர்த்தர் கிட்ட சொல்லுங்க ஆமென் என்று சொல்லுங்க. இந்த நாவை நாங்க உமக்காகன்றே பயன்படுத்துவோம் என்று சொல்லுங்க ஏசப்பா. இந்த நாவை நாங்க உமக்காகன்றே பயன்படுத்துவோம் அப்பா. அதே போல கர்த்தாவே இந்த இருதயத்திலும் இந்த சிந்தனையிலும் இருக்கிற தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் ஏசப்பா, உமக்கு எதிராக யோசித்து கொண்டிருக்கிற காரியங்கள் அப்பா, இந்த இருதயம் ஆண்டவரே ராஜா உமக்கு விரோதமா ஆண்டவரே ராஜா ஏற்றுக்கொண்ட காரியங்கள் இது எல்லாத்தையும் இப்பொழுதே நாங்க அதமாக்கி போடுறோம் கர்த்தாவே. இயேசுவே உமக்குள்ள ஏசப்பா நாங்க உண்மை உள்ளவர்களா எங்க சிந்தனையிலும் நாங்க எங்களோட இருதயத்திலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சரீரம் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே ராஜா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்திருக்குமே கர்த்தாவே அப்பா. நீங்க சங்கீதம் 1 சொன்னது போல அப்பா எங்கெங்கெல்லாம் நிக்க கூடாது அமரக்கூடாதுன்னு சொன்னீரோ ஏசப்பா. ஒருவேளை நாங்க அங்கெல்லாம் இருந்திருந்தோம்னா எங்களை மன்னிச்சிடுங்க கர்த்தாவே. எங்களை ஒரு விசை பரிசுத்தமாக்குங்க, எங்களை ஒரு விசை முழுமையாக பரிசுத்தமாக்குங்க. கம்ப்ளீட்லி லார்ட் அப்பா. எங்களோட உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய ஆணி பாய்ந்த ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும் கர்த்தாவே அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, தேவ ஆவினாலே இது கூடும் கர்த்தாவே அப்பா. எங்களுக்கு ஆவியான தேவன் அந்த அஷூரன்ஸை கொடுக்கட்டும். நாங்க சுத்திகரிக்கப்பட்டோம் என்ற அஷூரன்ஸ் எங்களுக்கு கொடுக்கட்டும் கர்த்தாவே அப்பா. நீர் அப்பா சிலுவையில சிந்தின ரத்தம் ஆண்டவரே வீணா போயிடக்கூடாது கர்த்தாவே. இது வரைக்கும் ஏசப்பா நாங்க செய்த பாவத்தினால உங்களுக்கு திரும்ப ஏசப்பா அப்ப நாங்க சிலுவையில அரைஞ்சிருப்போம். பட் ஸ்டில் நீங்க திரும்ப எங்களை ஏற்றுக்கொண்டீர், எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தீரே. அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா அப்பா. இந்த 2024 நாங்க முடிக்கும் போது ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்க முடிக்கிறோம் ராஜா. நிறைய காரியங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தது ஆண்டவரே ராஜா. பட் அதன் மத்தியிலும் கர்த்தர் நீர் உண்மை உள்ளவரா இருந்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா அப்பா. ஒரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் ஏசப்பா உம்முடைய கிருபையினால உருவாக்கி இருக்கிறீங்க ராஜா. அந்த குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற சத்ருவின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள், மனித கிரியைகள் எல்லாத்தையும் நீர் அதமாக்கி போடும் கர்த்தாவே ஏசப்பா. குடும்பத்துல சந்தோஷம், சௌக்கியம், சமாதானமே கட்டளையிடுங்க கர்த்தாவே ஏசப்பா. எக்காரணத்துக்கு கொண்டும் ஏசப்பா நாங்க ஆண்டவரை உமக்கு விரோதமா, குடும்பத்திற்கு விரோதமா செய்யாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்களை நீ ரட்சிக்க செய்யும் கர்த்தாவே. லார்ட் யூ கேன் do it ஏசப்பா. 2025ல அப்பா there should be rains of salvation ஆண்டவரே ராஜா அப்பா. there should be rain அப்பா. அந்த ரட்சிப்புன்றது ஒரு மழை போல எல்லார் மேலும் ஏசப்பா ரட்சிக்கப்படாதவர்கள் மேலெல்லாம் விழணும் கர்த்தாவே. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்கணும், உம்முடைய அன்பை பெற்றுக் கொள்ளணும் கர்த்தாவே. ஆமென். உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தாவே. நீங்க வேணா விட்டு கொடுத்திருக்கலாம், நீங்க வேணா இது முடியாதுன்னு நினைக்கலாம். நான் கர்த்தரால முடியாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லவே கர்த்தர் நிச்சயமாகவே இதை செய்வேன் என்று சொல்றாரு ஏசப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா அப்பா சிக்கா இருக்கிற அப்பா வியாதியில இருக்கிற ஒருத்தருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க அவங்க எல்லாரையும் சுகமாக்குங்க கர்த்தாவே. எல்லாரையும் சாட்சிகளா நீர் வைங்க கர்த்தாவே அப்பா. வார்த்தைக்காக இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா.
ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தையை ஆண்டவரே நாங்க முழு மனதோடு பெற்றுக்கொள்ளணும் ராஜா. அப்பா, சும்மா ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல நாங்க விடாம முழு மனதோடு பெற்றுக்கொண்டு அது எங்களோட வாழ்க்கையில ஃபுல்லா அதை நாங்க மறக்காதபடிக்கு அப்பா அது எங்களுக்குள்ள ஆண்டவரே நல்ல நிலத்துல விதைக்கப்படுற விதையை போல விதைக்கப்படட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, லார்ட், prepare our hearts. எங்களோட இருதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மளை மன்னிச்சுட்டாரு, நம்மளை சுத்திகரிச்சுட்டாரு. இஸ் ப்ரிப்பேரிங் அஸ். நம்மளை 2025க்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. இப்போது கூட சில அனௌன்ஸ்மெண்ட்ஸை கேட்டுனா மீண்டும் ஒரு விஷயம், எல்லாரையும் இந்த தமிழ் லைவ் சர்வீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். நம்மளோட தமிழ் லைவ் சர்வீஸ் இன்னில இருந்து சண்டே 5 AM நடக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் சர்வீஸ் 7 AM நடக்கும். கிட்ஸ் சர்வீஸ் எல்லா தேர்ட் சண்டே 5 PM நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்ட் சண்டே 5 PM நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தது அப்படின்னா நான் சாட் பாக்ஸ்ல ஒரு நம்பரை போடுவேன். அந்த நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு டெய்லி டிவோஷன்ஸ் வேணும்னு நினைச்சா கூட நீங்க அந்த நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. இப்போ இது கூட நம்ம தேவனோட வார்த்தையை கேட்போம். Praise the Lord Jesus Christ. Lord Jesus Christ Church மூலியமா உங்க எல்லாரும் இந்த நாட்கள்ல சந்திப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, தேங்க்ஸ் கிவிங் டு லார்ட். தேவனுக்கு நன்றி செலுத்துதல். தேவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நம்ம ஒழிக்க வேண்டிய விஷயங்களை ஒழிக்க வேண்டும். நம்ம தேவனுக்குள்ளாக வளர வேண்டிய விஷயத்துல நம்மள விட்டு கொடுக்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னாக்க, முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதாகமத்துல சபையாரே கொஞ்சம் இங்க கவனிங்க. லேவியாகமத்துல போட்டிருக்கு என்னன்னாக்க, கடந்த வருஷங்கள் நீங்க உண்டவைகளை நம்ம உண்ணுவோமா, அதே மாதிரி ஒதுக்க வேண்டிய விஷயங்களை ஒதுக்கணுமா. என்னடா அது, சாப்பிட்ட விஷயத்த சாப்பிடுவோம், ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கணும்னாக்க, இப்ப கடந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம இயேசுவின் நாமத்தினால அதுக்காக நன்றி சொல்லணும். அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத நம்ம சில காரியங்கள் செஞ்சிருப்போம், தேவையில்லாத சில வழக்கங்கள் நம்ம செஞ்சிருப்போம், தேவையில்லாத சில காரியங்களை நம்ம செஞ்சதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுட்டு அதை ஒழித்து போடணும். அதையே நம்ம நினைச்சு கொண்டோ இல்ல அதையே திருப்பி செய்தோம்னாக்க நம்மளால அந்த புது பிளெஸிங்ஸ, புது கிருபைய, புது அனாயிட்டிங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன், கடந்த வருடம் இந்த 2024 நம்ம முடிகிற தருவாயில இருக்கோம். இப்ப இந்த வருஷத்துல நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தச்சு. தேவன் செஞ்ச நன்மைகளை நினைச்சு நம்ம நன்றி செலுத்தணும். திருப்பி நம்ம அந்த விஷயங்களை, தேவையில்லாத காரியங்களை ஈடுபடுச்சு, தேவையில்லாத சில விஷயங்களை நம்ம மறுபடியும் போட்டு அலக்கழித்து கொண்டே இருக்கச்சு என்ன ஆகும்னாக்க, அது நம்மள இருக்கிற நல்ல சாப்பாட்டையும் எப்படி ஒரு கெட்ட சாப்பாடு மிக்ஸ் பண்ணா அது கெட்டு போகுமோ, தேவன் செய்த நன்மைகளுக்கு நம்மளால நன்றி சொல்ல முடியாது, உணர்வற்று இருப்போம். அது தேவனுக்கு விரோதமா மறுபடியும் நம்ம பாவத்தை தான் செய்யறோம். ஆமீன். எனக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உணர்த்தினாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம பாடி இருக்கு, நம்ம மைண்ட் இருக்கு. இப்ப உங்க தட்டு ஃபுல்லா ஒரு சாப்பாடு வைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். ஃபுல்லா இந்த ரூம் ஃபுல்லாவே, இந்த சபை ஃபுல்லா உங்களுக்கு சாப்பாடு வச்சாலும் உங்க வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் நீங்க சாப்பிட முடியும். அதுக்கு மீறி எல்லாத்தையும் உங்க கண் என்னதான் பார்த்தாலும் அதை நீங்க உட்கொள்ளணும்னு நினைச்சாக்க, இட்ஸ் a very huge thing, you just cannot. அது மாதிரிதான் உங்களுக்குள்ள சில விஷயங்கள், சில பாரங்கள், சில கஷ்டங்கள் இருக்கச்சு, அது உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா எல்லா பாரத்தையும் உங்க மேல தூக்கி சுமந்து போட்டுக்கிட்டு என்னால முடியலங்கிறச்சு ஃபர்ஸ்ட் உங்களால அவ்வளவு சுமக்கவே முடியாது. ஏன்னா உண்மை என்னன்னா, நம்மளுடைய பாரத்துல யார் சுமந்து தீர்த்துட்டா? நம்ம அதை அறிக்கையிட்டு இருக்கோம். அவர் மன்னிச்சிருக்காரு, அவர் சுமந்து தீர்த்துட்டான்னு முதல்ல விசுவாசிங்க. அந்த பாரத்தை நீங்க சுமந்து தீர்க்க அப்படி நினைக்கிறச்சு, அது உங்களால முதல்ல முடியாதுங்கிறது நீங்க, அது ஒரு பொய், அது ஒரு மாய. என்னால இந்த அளவுக்கு தான் சாப்பிட முடியும், இதுக்கு மேல முடியாது. உங்க மைண்ட்ல சில விஷயங்கள் இருக்கும், அதையும் தாண்டி பல விஷயங்கள் நீங்க யோசிக்கணுங்கிறச்சு ஆல்ரெடி இது குப்பையா போயிருக்கு. இன்னும் புது விஷயத்த உங்க ஆபீஸ்லயே நீங்க உங்களுக்கு இல்ல ஒரு காலேஜ்லயோ இல்ல உங்க ஊழியத்திலயோ உங்க வீட்டு காரியங்களையோ ஒரு புதுசா நீங்க கத்துக்க போறீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற குப்பை மேல புதுசு போட்டா ஒண்ணு மறந்து போயிடுவீங்க, இல்லைனாக்கா தவறா செய்வீங்க, இல்லைனாக்கா அந்த காரியத்துல ஃபெயிலியர் ஆயிடும். சோ முதல்ல அந்த குப்பைகளை விளக்கணும். நீங்க இப்பதான் சாப்பிடுறீங்க அப்படின்னாக்கா, நான் சொன்ன மாதிரிதான் அந்த சாப்பாடு ஆல்ரெடி இருக்கச்சு மேல உங்களால சாப்பிடவே முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த யங்கர் ஜெனரேஷன் எப்பவும் சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கான ஸ்பேஸ கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கான ஸ்பேஸ கொஞ்சம் கொடுங்கன்னு. அந்த ஸ்பேஸ் என்ன? கொஞ்சம் கிவ் மீ த டைம்.
எனக்கு அந்த நேரத்தை, எனக்கான அந்த ஒரு இடத்த, எனக்கான அந்த ஒரு பவுண்டரி, எனக்கான அந்த ஒரு தின் லைன் கொஞ்சம் கொடுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, நம்ம இந்த வருஷம் கடைசியில வந்திருக்கச்சு தேவன் கிட்ட ஒப்புரவாகிறதுக்கு அந்த தின் லைன், வாட் இஸ் தட்? என் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அவர் என்ன மன்னித்தார்னு. ஏன்னா இந்த வேதத்தை தான் நம்ம வாசிக்கிறோம், இந்த வேதத்தை தான் நம்ம அடிப்படையா கொண்டு வாழறோம், இந்த வேதத்தின் படிதான் நம்ம நடந்துக்கிறோம். நம்ம ஸ்பெசிபிக்கா நம்ம கிறிஸ்துவர்களுக்காக தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன். அப்ப நம்ம இதன்படி வாழறவங்க இதுக்கு அகைன்ஸ்டா பண்ணோம்னா நம்ம கிறிஸ்துவ ஃபாலோ பண்றோமா இல்ல நம்ம அந்தி கிறிஸ்துவா இருக்குமா? நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க யாருக்குள்ள இருக்கீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, யாரோட கூட இருக்கீங்க, இது எல்லாமே. அப்ப உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரும்ல. அப்ப உங்களோட A to Z ஒண்ணு போட்டு பாருங்களேன். என் சிந்தை என்ன பண்ணுது, என் சரீரம் என்ன பண்ணுது, என்னோட பேச்சு எப்படி இருக்கு, என் மூச்சு எப்படி இருக்கு, என் செயல் எப்படி இருக்கு, என் வாழ்க்கை யாரை பிரதிபலிக்குது, யாரை பிரியப்படுத்த பாக்குது அப்படின்னு. நான் எப்பவும் சொல்லுவேன், 2 வகை உண்டு. ஒண்ணு பாவத்தை அறிக்கைட்டு விட்டு விடுறது, இன்னொன்னு பாவத்தை அறிக்கைட்டு விட்டுட்டு இல்ல என்ன ஆண்டவர் என்ன அந்த கில்ட்லயே இருக்கிறது. இன்னொன்னு, நான் என்ன பாவம் செஞ்சேன், இவங்க எல்லாம் செய்யறாங்கல்ல, இதுல என்ன இருக்கு? ரெண்டுமே பாவம் தான் நான் சொல்லுவேன். என்னம்மா இப்படி நீங்க சொல்றீங்களே, பாவத்தை அறிக்கைட்டு விட்டாலும் பாவங்கிறீங்க, பாவத்தை அறிக்கையிட்டு நான் மன்னிப்பு கேட்ட நான் என்ன பாவம் செஞ்சாலும் பாவம்னு சொல்ல. ஆமா, ஏன்னா வேதத்துல சொல்றது நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ கிட்ட நம் பாவங்களை அறிக்கையிட்டு அதை மன்னிப்பு கேட்கறச்சு அவர் மன்னிக்கிறவரா இருக்காரு. நம்ம அந்த இடத்துல ஆண்டவரோட கேரக்டர்ஸை நம்ம பொய்யாக பாக்குறோம். அப்ப அது தேவனுக்கு விரோதமாக செய்யற காரியமா இருக்கு. அவர் தான் சொல்லிட்டார்ல, என் ரத்தத்தினால எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ அவன் வாழ்வடைவான். நம்ம வாழ்வடையறதுக்கு தான் அவர் ரத்தம் சிந்தி இருக்காரு. சத்ரு போன்ற பொய்யில நம்ம விழுந்துடவே கூடாது ஒரு நாளும். அதே நேரத்துல திருப்பி அந்த பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுதுன்னா அதை நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். விட்டு விடுறதுன்னா அந்த நபரை பார்க்க கூடாது, அந்த இடத்துக்கு போக கூடாது, இல்ல அந்த திங்ஸ் பிடிச்சு கொண்டு இருக்க கூடாது, இல்ல அந்த காரியங்களையே நம்ம உழண்டு கொண்டோ, இல்ல திருப்பி அந்த தேவையில்லாத ஒரு பண ஆசையா இருக்கலாம், தேவையில்லாத உலகத்து ஆசையா இருக்கலாம், இச்சையா இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். போன வருஷம் தான் டிவி பார்த்துட்டேன், சினிமா பார்த்துட்டேன், அதை அறிக்கிட்டு விட்டு விடுறேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் அந்த சினிமாவையோ பாட்டியோ பார்க்க கூடாது. அறிக்கிட்டீங்களா, விட்டு விட்டுட்டீங்களா, தேவன் உங்களை மன்னிச்சுட்டாரு முதல்ல நம்புங்க. அந்த நம்பர் செய்தான் அவரோட அந்த கிருபை, அவரோட அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி பழைய துருத்தியில நம்ம புது திராட்சை ரசத்தை வாக்க முடியாது. அந்த பழைய திராட்சை ரசத்தோட புது திராட்சை ரசத்தை போடச்சு என்ன ஆகணும், அந்த துருத்தி கிழிஞ்சு போயிடும், அந்த துணி கிழிஞ்சு போயிடும். அப்போ தேவன் நமக்கு யோசிச்சு பாருங்க, வேதத்துல இருக்கு அனுதினமும் அவர் புது கிருபையை தராராம். அந்த புது கிருபை அனுதினமும் வரைச்சு இந்த பழசே இருந்துகிட்டே இருக்குச்சே பழைய அனாயிட்டிங். அதுக்காக அனாயிட்டிங் பழசான இதுன்னு இல்லை. நான் சொல்ல ஒவ்வொரு நாள் ஒரு புது கிருபை, ஒவ்வொரு நாளும் ஒரு புது அனாயிட்டிங், ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது அனாயிட்டிங். அடுத்த லெவலுக்கு தான் நம்ம ப்ரீகேஜி எல்கேஜியே படிச்சுக்கிட்டு இருக்கோமா, மேல வளர்ந்துகிட்டு போறோமா. நம்ம அதே இடத்துலயே இருந்தோம்னாக்கா இட்ஸ் அ ஃபெயிலியர் இல்லையா? சோ ஆவிக்குரிய விஷயத்திலயும் நம்ம தேவனை சார்ந்த விஷயத்திலயும் அதே இடத்துலயே இருக்கோம்னாக்க we are failing. சோ ஏசு கிறிஸ்து, ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். ஏசு கிறிஸ்து நம்மள ஃபெயில் ஆக்குவதும் விட மாட்டாரு, அவர் ஃபெயில் ஆகவும் மாட்டார். அவர் எப்படிப்பட்ட டீச்சர்னா, எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு பர்சனலா எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னாக்க, ஒரு டீச்சர் தன்னோட ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிற வரைக்கும் விட மாட்டான். அதை விட ரொம்ப நல்ல டீச்சர் நம் தேவன். எப்படின்னாக்க, நம்ம அந்த விஷயத்த கற்றுக்கொள்ள வரைக்கும் திருப்பி என்னடா இது, நேற்றுக்குதான் அந்த டெஸ்ட்ல கோபப்பட மாட்டேன்னு சொன்னேன், இவ்வளவு இதுவான திருப்பி கோபப்படுறேன்னு, திருப்பியும் கோபப்படாதபடிக்கு. நேற்றுக்குதான் அந்த இச்சையில விழமாட்டேன்னு சொன்ன, திருப்பி அந்த இச்சையில விழுறேன், திருப்பி அந்த இச்சையில விழாதபடிக்கு he will again allow. ஏன் அலோவ் பண்றான்னா, நம்ம முழுசுமா அந்த எக்ஸாம் எழுதி அந்த கோபத்தை நம்ம மேற்கொள்ள, அந்த இச்சையை மேற்கொள்ள, அந்த பாவத்தை மேற்கொள்ள, அந்த கசப்பை மேற்கொள்ள, அந்த பிடிவாதத்தை மேற்கொள்ள, அந்த ஸ்டபர்னஸை மேற்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வார். நீங்க அதை மேற்கொள்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஏசப்பா உங்களை விடவே மாட்டார். நீங்களே நினைச்சாலும் அவர் உங்களை விடவே மாட்டார். அதை மேற்கொண்டு, ஏன்னா ஜீசஸ் நெவர் எவர் ஃபெயில்ஸ். ஓகேவா? அதே மாதிரி நம்மளையும் ஃபெயில் ஆக விடவே மாட்டார். இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் அறிக்கையிடுங்க, சபையா அறிக்கையிடுங்க, குடும்பமா அறிக்கையிடுங்க. தகப்பனே, நாங்கள் உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக, ஆண்டவரே நீர் கொடுத்த ஜனங்களுக்கும் குடும்பத்துக்கும் விரோதமாக நாங்கள் பாவம் செய்தது உண்மைதான். ஒரு விசை கல்வாரி சிலுவின் ரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருத்தரோட பாவங்களை, எங்களோட ஆவி, ஆத்மா, சிந்த, சரீரம், உச்சன், தலைமுதல், உள்ளங்கால், அவங்களை எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிங்க. நீர் சுத்திகரிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தை ஜீவன் உள்ளது.
உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒன்று வீணாக திரும்பாத ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்குமே ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஒரு மனதோடு சபையோடு சேர்ந்து எங்களோட குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள், கடந்த வருடம் நாங்கள் செய்த ஆண்டவரே, இதோ இந்த வருஷ கடைசியில வந்திருக்குமே, இதில் இன்னும் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு நாங்கள் விட்டு விடுகிறோம் ராஜா. அதை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் ராஜா. ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவீராக ஆண்டவரே. அந்த ஜீவாத்மா ஒரு புது மனுஷனாக, புது மனுஷியாக மாறட்டும் தகப்பனே. அதற்கு விரோதமாக சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிற, அதற்கு விரோதமாக சத்ருவான் எய்கிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்து இயேசுக்குள்ள பாதுகாக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்துக்கு உள்ள ஆண்டவரை பிரியமாக நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிறிஸ்துவே தலையாக இருப்பீராக தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமும் நானும் என் வீட்டார் இருந்த கர்த்தரையே சேவிப்போம் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை இயேசுவின் சந்ததியாக வர ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக தகப்பனே. இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டியது நாங்கள் விட்டு விடுகிறோம் ராஜா. எங்க சிந்தையில தேவையில்லாத குப்பைகள், எங்க இருதயத்துல தேவையில்லாத கசப்புகள் ஆண்டவரே, எங்க சரீரத்தின் மூலியமா நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்கள், எங்கள் பேச்சின் மூலியமா நாங்கள் செய்த பாவங்கள், எங்கள் எண்ணங்கள் மூலியமா நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால இப்பொழுதே கழுவப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் மகளே மகனே ஆண்டவரை நீ கூட பார்த்து சொல்ல, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நான் உன்னை விடுதலை ஆக்கிட்டேன், மறுபடியும் மறுபடியும் என்னை வேதனைக்கு உள்ளாக்கும்படி, மறுபடியும் என்னை சிலுவையில அறையும்படியான அந்த பாவங்கள், அந்த காரியங்களை செய்யாது, அறிக்கையிட்டு விட்டுவிடு. இதோ நான் உன்னை புது சிருஷ்டியாக மாட்டுவேன். முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியம் அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்றார். அது எப்ப தோணும்? நம்ம பழசையே பிடித்து கொண்டிருக்கிறச்சே, பழசையே நினைத்து கொண்டிருக்கிறச்சே, பழசிலே உழண்டு கொண்டிருக்கிறச்சே, அந்த புதுசு நம்ம கண்ணுல படவே படாது. அது எல்லாம் அந்த நம்மளுக்கு ஃபுல்லா நினைப்பில அந்த பழசு பத்தியே இருக்கும். ஆனா அது எல்லாம் ஒட்டு ஒழிக்கரிச்சு ஒரு புது ஒரு பாத்திரமா, ஒரு எம்டி வெசலா நம்ம வரைச்சு ஆண்டவர் புது பிளெஸிங், புது அனாயிட்டிங், புது வாக்கு தத்தங்கள், புது கிருபை தரச்சு அது எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். சாந்தரப சிக்கித்திரி இலக்கியத்தினிமா செக்கத்திரி இலக்கியத்தினிமா ஓரிக்க தரலாக்காரதிபா. ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி தாயின் கருவில் உருவாக முடியும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எப்ராஹிமே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் செய்த நன்மைகள், அவர் மாற்றம் நம்மள கிருபையினால காப்பாத்தலன்னா இந்த 2024ல நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் நம்ம எல்லாம் என்றைக்கும் மாண்டு மடிஞ்சிருக்கணும். நம்ம இருக்கிற இடம் கூட தெரியாம போயிருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்ற, என் கிருபை இன்னைக்கு ஆராதனையில பார்த்தோம் இல்லையா, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனங்கள்ல, உன்னோட துயரங்கள்ல, உன்னோட கஷ்டங்கள்ல, உன்னோட போராட்டங்கள்ல என் பலன் உனக்குள்ள பூரணமா விளங்கும் ஆண்டவர் சொல்றார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எதை விட வேண்டுமோ அதை விடுறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு தகப்பனே. இன்றைக்கும் கூட ஆண்டவர் உமை துதிக்கிறோம், உமை போற்றுகிறோமே ஆண்டவரை உமை புகழுகிறோம், உமை சமூகத்துல வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். என்னோட கூட சங்கீதம் 136 வாசிப்போம். இதுல என்னன்னாக்க இந்த சங்கீதத்துல ஒண்ணுன்னா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சங்கீதம் தான், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது என்னன்னா ஒன்னொன்னுக்கு தேங்க்ஸ். எப்ப நம்ம தேங்க்ஸ் சொல்ல முடியும்னா அதை உணர்ந்து. எப்ப உணர முடியும்னாக்க நம்ம இருதயம் காலியா இருக்கணும், அவர் செய்த நன்மைகளை மாத்திரம்தான் நினைக்கணும். திருப்பி திருப்பி நான் சொல்றேன், பழசியே நினைத்து கொண்டு இருந்தாக்க நம்மளால கிராட்டிடியூடோட, நன்றி உணர்தலோட ஆண்டவரை துதிக்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது, அதை ருசிக்க முடியாது. நீங்க ஒரு டென்ஷனோட சாப்பாடு ஃபுல்லா தட்டுல பரிமாறி இருக்கு, அது எப்படி உங்களுக்கு அது டேஸ்ட் கூட தெரியாது, அவ்வளவு நல்ல ஒரு ருசியான ஒரு ஃபீஸ்ட் இருக்கும், ஆனா உங்களால அனுபவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்க மைண்ட் ஃபுல்லா வேற ஏதோ ஆக்கிரமிச்சிருக்கும், உங்க இருதயம் ஃபுல்லா வேற ஏதோ ஆக்கிரமிச்சிருக்கும். அதை எடுத்து நீங்க சாப்பாடு உங்க வீட்டுல கேட்பாங்க, உங்க மனைவி கேட்பாங்க, சாப்பாடு எப்படி இருக்குன்னா அப்படின்னு தட்டுல போட்டு அப்படியே கை அப்படியே ஏன் தாட்ஸ் எங்கேயோ இருக்கு. உங்க அம்மா கேட்பாங்க, தாட்ஸ் எங்கேயோ இருக்கு. அப்ப வச்சிருக்கிற அந்த ஃபீஸ்ட் ருசிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயுதப்பட்டு வச்சிருக்காரு. அந்த பந்தியை நீங்க அனுபவிக்கணும்னாக்க, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக அவர் வச்சிருக்கிற பந்தியை நீங்க அனுபவிக்கணும்னாக்க, முந்தினதை யோசிக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க, போன வழியிலேயே திரும்பி போகாதீங்க. இளையகுமாரன் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு உடனே தேவனோட பிதாவோட ஒப்புரவானது போல நம்ம இன்னைக்கு ஒப்புரவாயிடுவோம். அவர் வைச்சிருக்கிற அந்த இளையகுமாரனுக்கு அவர் வச்சிருக்கிற அந்த ஃபீஸ்ட், அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரத்து கொண்ட போல நம்ம எல்லாரும் சுதந்திரத்து கொள்ளுவோம். ஆமீன்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாரை துதிக்கணுமா? நம்ம கர்த்தரை துதிக்கணுமா? ஏன்? அவரோட கிருபை, அவரோட கிரேஸ் எப்பவுமே இருக்கு. ஏன் நம்ம தேவாதி தேவனை துதிக்கணுமா? அவர் கிருபை எப்பவுமே இருக்கு. இது துதிக்க துதிக்க எதுக்காக நம்ம துதிக்கிறோம்னா, அவர் கொடுக்கிற கிருபையை நினைச்சு. இன்னைக்கு ஆராதனை பாத்தீங்கன்னா அவர் கிருபை பத்தி தானே பாத்துட்டு இருந்தோம். சோ அந்த கிருபை ஒரு நாள் விலகாது, அந்த கிருபை ஒரு நாள் மாறாது. நானும் நீங்களும் மாறலாங்க, ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மள தாயின் கருவில் உருவாக முன்னே தெரிந்து கொண்டவர் அல்லவா, பெயர் சொல்லி அழைத்தவர். அவர் கிருபை ஒரு நாளும் மாறாது. நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, இன்னைக்கு ஆவியானவர் சொன்னது, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக மாத்திரம் இல்லைங்க, ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துல போறவங்களுக்கு கூட தேவன் அப்படியே விட்டுட்டு போக அப்படின்னு விடல. எப்படி ரட்சிக்கப்படாதவங்களுக்காக இறங்கி வந்தாரோ, தேடி வந்தாரோ, அந்த பின்மாற்றத்துல போனவங்களுக்காகவும். பாத்தீங்கன்னாக்க பேதுரு ஒரு நல்ல ஒரு இது இல்லையா, யூதாஸ் காரியத்தை அப்படியே போயாச்சு. ஆனா பேதுரு என்ன பண்ணா, மனம் திரும்பினா. இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துல இருக்கவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் ஜெபிப்போம். அவங்க எல்லாரும் மனம் திரும்பணும். நம்ம தேவன், ஏன்னா தேவன் கிட்ட போலன்னா வேற யார்கிட்ட போவோம்? தாவீது சங்கீதத்துல சொல்றாரு, நான் பாதாளத்துக்கு போனாலும் உமது கரம் அங்க இருக்கு, நான் மேல ஏறினாலும் உமது கண்கள் அங்க கரம் இருக்கு, நான் உங்களை விட்டு எங்க போவேன்? உங்களுடைய ஆவிக்கு மறைவா நான் எங்க போவேன்? எங்கேயுமே போக முடியாதுங்கிறதுதான் உண்மை. அந்த உண்மையை சத்துரு பல நேரத்துல மறைச்சு போடுவான். அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, ஆண்டவரே உம்மை விட்டு நான் எங்க போவேன்? நீர் தான் எனக்கு எல்லாம், நீர் தான் எனக்கு எல்லாம். மனம் திரும்பி நம்ம ஆண்டவர் சமூகத்துல விழாடிச்சு, நம்ம அந்த மனம் திரும்புவதற்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்கிச்சு, நிச்சயமா ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். எப்படின்னா, அவர் ஒருவரா இருந்து பெரிய காரியங்களை செஞ்சாராம். அவர் ஒருவர் தான், ஆனா பெரிய காரியங்களை அவர் அப்படி செஞ்சிருக்காரு இல்லையா, அதுக்காக நன்றி சொல்லுவோம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை உண்டு. வானத்தை உண்டாக்கி இருக்காரு. யோசிச்சு பாருங்க, வானமே இல்ல, நம்மளுக்கு இந்த பூமி மட்டும் இருக்குன்னா மேல என்ன இருக்கும்? அப்போ எப்படி இருக்கும்? இப்போ வீட்டுக்கு மேல ஒரு அந்த ரூஃப் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அந்த வீடு இல்லையா? அப்ப மழை அடிக்கலாம், வெயில் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். மேல வானமே இல்லைன்னா அதாவது அந்தந்த இடத்துல அழகா வச்சிருக்காரு. ஒரு தண்ணியெல்லாம் உருவாக்கி என்ன இது மிஞ்சி வராதே, இதோட இரு அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஒரு லைன் போட்டு வச்சிருக்காரு, ஒரு பவுண்டரி வச்சிருக்காரு. அது வச்சதோட மாத்திரம் இல்ல, அவர் வார்த்தையை சொன்னதுக்கு இந்த வானமும் பூமியும் அதெல்லாம் கீழ்படிச்சு அவரோட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர், அவரோட அன்பை ருசிச்ச நாம ஏன் கீழ்படிய மாட்டேங்கிறோம்? நம்ம எந்த இடத்துல அவரை விட்டு கொடுக்குறோம்? யோசிச்சு பாருங்களேன். தண்ணி கூட அவர் மிஞ்சி வராதுன்னா வராது. அவர் அனுமதி கொடுத்தாதான் சுனாமியோ வரும். அவர் அனுமதி கொடுக்கலன்னா சுனாமியோ மழையோ எதுவுமே வராது. அதாவது அந்தந்த காலத்துல அவர் அழகா நடத்துக்கிற தேவனா இருக்கார். அப்ப நம்ம எந்த இடத்துல டிசோபே பண்றோம்? ஒரு விஷயம் ஒப்புரவாகும். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகல்ல சூரியனை வச்சிருக்காரு பெரிய சுடரா, ராத்திரியில நிலாவை வச்சிருக்காரு, அதெல்லாம் உண்டாக்கி இருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், நைட்டு வெறும் நிலாவே இல்ல, அந்த நைட் எப்படி இருக்கும்? இப்ப வேணா நம்ம லைட்டு அது இதெல்லாம் நம்ம சொல்றோம், வரத்துக்கு முன்னாடி அப்ப வெறும் இருளாவே இருந்திருக்கும்ல. அந்த இருள்லயும் வெளிச்சம் வேணும், நிலா வச்சிருக்காரு. பகல்ல சூரியனே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இருளா இருக்கும்ல. பகல்ல வெளிச்சம் வேணும்னு சூரியன் வச்சிருக்காரு. ஆனா நம்ம எல்லாருக்கும் நித்திய வெளிச்சமா இருப்பது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம சூரியனோ சந்திரனோ நம்ம நம்பி இல்ல, அதுக்கு ஒளி கொடுத்த மெய்யான ஒளியை தான் நம்ம நம்பி இருக்கோம். எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவே. ஆமீன். பகலில் அல்ல சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் அல்ல சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிக் கொண்டு வந்தாரோ, அது மாதிரி நம்ம எல்லாருமே புறஜாதியில ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல, ஏதோ ஒரு பாவத்துல, ஏதோ ஒரு விக்கிரக காரியங்களை நம்ம அடிமையா இருந்தோம். அந்த அடிமைத்தனத்துல இருந்து தேவன் நம்மள மீட்டு கொண்டு வந்துட்டாரு, கூட்டி கொண்டு வந்துட்டாரு. திருப்பியும் அந்த எகிப்து காரியங்களுக்கு நம்ம போக கூடாது. இஸ்ரவேல் முறுமுறுத்து தேவனை நோகடித்தது போல நம்ம நோகடிக்க கூடாது. ஏன்னா இஸ்ரவேலுக்காக வந்த தேவன் நம்மள மேல இறக்கம் காண்பித்து நம்ம மேல அவர் அனுபவ வச்சதுனால நமக்காக, புறஜாதியான நமக்காகவும் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருக்கிறார். ஆமீன். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை ஒன்றும் உள்ளது. யார் செஞ்சாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. எப்படியா? அவரோட தேவனே எப்படி? அவரோட தன்னோட பலத்த கையினால செஞ்சிருக்காரு, ஓங்கிய புயத்தினால செஞ்சிருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்துல பயமா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னா, ஆண்டவரே உங்களுடைய புயம் என்னை மீட்டு கொண்டு வந்தது, உங்களுடைய வலதுகாரம் பராக்கிரம் செய்தது, உங்களுடைய வலது கரத்தினால் நீர் எனக்கு யுத்தம் செய்தீரே, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உனக்கு உதவி பலன் செய்வேன், நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்லுகிற தேவன் அவரோட நீதியின் வலது கரத்தினால் நம்மள நிச்சயமா ரட்சிப்பார். ஆமீன். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை
துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்க வாழ்க்கைக்கு எதிரா என்னென்ன காரியங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ செங்கடல்கள் வந்திருக்கலாம். ஆனா அந்த செங்கடல்கள் அவர் என்ன பண்ணாரு? இரண்டாக பிளக்க செய்தாரு. அந்த செங்கடலுக்கு முன்பாக அவரே சேனைகளின் கர்த்தர் போய் கடந்து சென்று அந்த கடலையே ரெண்டாக பிளந்து அதுல இருந்து உங்களை அந்த இதுல போய் விழாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். ஆமீன். அது நடுவே இஸ்ரவேலர் கடந்து போக பண்ணிருவ துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பிரச்சனை போராட்டம் 2024 ஸ்டார்டிங்ல நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த பிரச்சனை போராட்டத்தின் மேலே அது மேலே உங்களை நடக்க வச்சிருக்காரு. அந்த செங்கடலை ரெண்டா பிளந்து உங்களுக்கு முன்பாக இருந்த பிரச்சனைகள் போராட்டத்துங்களை அது மேல உங்க காலை வச்சு அந்த பிரச்சனையை உங்களை மிதிக்க வச்சு நீங்க அதை மிதிச்சு அது உங்களை மிதித்து போடாதபடிக்கு அந்த பிரச்சனையை நீங்க மிதிச்சு அதன் மேல நடந்து போக செஞ்சிருக்காரா இல்லையா? எனக்கு செஞ்சிருக்காரு. எனக்கு எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன் சபையார் அனைவருக்கும் செஞ்சிருப்பாரு. ஆமீன். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுதிரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்தவங்களை என்ன பண்ணிட்டாரு? இல்லாம போக பண்ணிட்டாரு. அந்த விஷயத்துல அவங்களே கவிழ்த்து போக பண்ணிட்டு அதன் மேல தண்ணியை வச்சு மூடிட்டாரு. அப்படி ஒரு இது நம்மளுக்கு பிரச்சனை தொடர்ந்து வந்ததுக்கு அடையாளமே இல்லாதபடிக்கு நம்மள மீட்டு எடுத்திருக்காரு. அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. என்னது நீங்க செங்கடல்ல கடந்து வந்தீங்களா? இஸ்ரவேல் சொன்னா யாராவது நம்பியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த செங்கடலை பிளந்தவர் அவர் தான். அந்த செங்கடல் மேல நடந்து வர வச்சவர் அவர் தான். அதே நேரத்துல அந்த செங்கடல்களுக்குள்ள என்னவா பார்வோன் சேனைகள் எல்லாம் போட்டு கவிழ்த்து மூடிட்டாரு. சோ பின்னாடி தொடர்ந்து வந்தவங்களை இல்லாதபடிக்கு சத்துருவை இல்லாதபடிக்கு கவிழ்த்து போட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லார் வாழ்க்கையில ஒரு வனாந்திரம் உண்டு. வனாந்திரங்கிறது சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறது மாத்திரம் இல்ல பஞ்சத்துல இருக்கிறது மாத்திரம் இல்ல. உங்க சோல் ஒரு ட்ரையான ஒரு இதுல எனக்கு யாருமே இல்ல, ஒரு வேலை பிரச்சனை, ஒரு போராட்டம், இல்ல உங்களால ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர முடியல. இட் கேன் பி எனிதிங். இல்ல உங்களுக்கு வேலை இருந்துட்டே இருக்கும், சடனா அந்த வேலை போயிருக்கும். என்ன சப்பா வேலையில இருந்தே வேலை போயிடுச்சு அப்படிங்கச்சு, அதையும் நன்மை. அந்த வனாந்திரத்துல கூட தேவன் உங்களை நடத்துகிறவரா இருக்கார். அந்த வனாந்திரத்தை நடத்தி முடிவுல வரைச்சு அந்த வனாந்திரத்தை உங்களை அமிழ்ந்து போக முடியும், அழிஞ்சு போக முடியல. எல்லார் வாழ்க்கையிலும் வனாந்திரம் உண்டு. அன்றைக்கு ஆகார் இஸ்மவேல் கூட வனாந்திரத்துல இருந்தாங்க. ஆனா அந்த ஆகார் இஸ்மவேல் துஷ்ட மனுஷனா வருவான்னு தெரிஞ்சும் அவனையும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு அவங்களுக்கே செய்யறிச்சே. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் செய்யாது விடுவாரா? நிச்சயமா செய்வார். ஆமீன். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை ஒன்றும் உள்ளது. நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு போஸ்ட்ல இருப்பீங்க, உங்களுக்கு விரோதமா வேற யாராவது வருவாங்களா இருக்கும், அந்த போஸ்ட்ல இருப்பாங்க. உங்களுக்கு சான்ஸே கிடையாது. உங்களை மட்டும் தட்டி அந்த இதுல ப்ரொமோஷன் இல்லாம உட்காந்து வச்சிருப்பாங்க. உங்களுக்கு மேல இருக்கிற ராஜாக்களை தள்ளி இந்த ராஜாவை உயர்த்துறதுக்கு, சவுல தள்ளி தாவீதை உயர்த்துறதுக்கு என் ஆண்டவர் போதுமானவரா இருக்கார். நம்ம ஆண்டவர் போதுமானவர் இருக்கார். நீங்க இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கூட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உயர்த்தி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நம் தேவனா இருக்கிறார். ஆமேன். எமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகையை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருக்கு தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அதாவது நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விதத்துல பிசாசின் மூலியமா, சத்துருக்கள் மூலியமா, மனிதர்கள் மூலியமா, சூழ்நிலை மூலியமா, ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஊழியங்கள் எல்லா விதத்திலயும் ஒரு பிரச்சனை, ஒரு என்ன சொல்றது, ஒரு எனிமி புறப்பட்டு கொண்டே வருவான். ஏன் அப்படின்னாக்க அது சத்ரு நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் எய்கிற ஒவ்வொரு ஆயுதம். ஆனா இத்தனை ராஜாக்களையும் அவர் என்ன பண்றாராம், இத்தனை அம்புகளையும் அவர் என்ன பண்றாராம், அழித்து போடுறாரு இல்லையா? நம்மளோட ஒவ்வொரு படிப்பு காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, இல்ல பொருளாதார விஷயங்கள், இல்ல நம்ம செய்யற ஊழியங்கள், சபை விஷயங்கள், எதுவா இருந்தாலும் அதுக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்னா அத்தனை உருவான, அதுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவான அத்தனை ராஜாக்களை அவர் என்ன பண்ணிட்டாரு, அழித்து போட்டுட்டாரு. ஆமீன். அவர்கள் தேசத்தை, அது மாத்திரம் இல்ல, எகிப்தோட எல்லா வித இதையும் யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல கொள்ளையாடி கொண்டு போகும்படி அந்த நகை எல்லாத்தையும் ஆண்டவர் அவங்க கொடுக்கும்படி செஞ்சார். சோ சத்ருவோ நம்ம கிட்ட இருந்து கொள்ளையாடி போனது மாத்திரம் இல்ல, அவன் ஏற்கனவே கொள்ளையாடி வச்சிருப்பான்ல, அது மாதிரி டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங் அவன் கிட்டே இருந்து நமக்கு கொடுக்கு. அந்த வசனத்தை பாருங்களேன். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவர்களை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவங்களுக்கு உரியத நமக்கு சுதந்திரமா தராரு ஆண்டவர். நமக்கு அது அதுக்காக அவங்க கிட்ட இருந்து எடுத்து புடுங்கி தராருங்கிறது இல்ல, அவங்களை அழிச்சிட்டு அந்த இடத்துல இருக்கிறத நமக்கு அதை பிளெஸிங்கா கொடுக்கிறார். ஆமீன்.
அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவருடைய துதிங்களை கிருபை உண்டு. யாருக்கு தராரு பாருங்க, இஸ்ரவேலுக்கே தராரு. சோ இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பிளெஸிங், உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பதவி, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு சொத்து, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு காரியங்கள், நன்மைகள் வரலைன்னா அந்த சத்துருக்களை அழித்து அந்த சத்துருக்கள் உங்ககிட்ட இருந்து கொள்ளையாடி கொண்டு போனதை ஆண்டவர் நிச்சயமா திருப்பி மீட்டு கொடுப்பார். ஆமீன். அது இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தரார். அது தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளோட தாழ்வுல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பூமிக்குரிய ஒரு நன்மைக்காக தான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தோம். நான் புறஜாதியா இருந்தவோ ஒரு நன்மை தேடிதான் வந்தேன். நம்ம தாழ்வுல யாருமே நம்ம சொந்த பந்தங்கள் விட்டுருப்பாங்க, நம்ம நண்பர்கள் விட்டுருப்பாங்க, யாருமே நம்மள புரிஞ்சுட்டு இருக்க கூட மாட்டாங்க. ஆனா அந்த தாழ்வுல நம்ம தேடி வந்து நம்மள ரட்சித்த தேவனை துதிக்கணும். அவரை துதிக்க துதிக்க அவரோட கிருபை என்றும் இருக்கும். ஆமீன். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளுடைய எத்தனை வித சத்துருக்கள் கிட்ட நம்மளை விடுதலை பண்ணியிருக்காரு. பயங்கிற சத்ரு, ஒரு பட்டினிங்கிற நிந்த, அவமானம், எத்தனை வித சத்ரு, அது எல்லா போராட்டம், ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான ஒரு வெளியில கூட சொல்ல முடியாத சில விஷய காரியங்கள், அது எல்லா சத்துருக்கிட்ட இருந்து நம்மள அவர் மீட்டு எடுத்து விடுதலையாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ளனா நம்ம மனிதர்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த வித அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மமல்ஸ் இருக்கு, ஃபிஷஸ், இதெல்லாம் இருக்கு, எல்லாத்துக்குமே அவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். யோசிச்சு பாருங்க, காக்கா குருவிக்கெல்லாம் நம்ம தினம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறோமா? இல்ல. ஆனா அந்த காக்கையை கூட போஷிக்கிற தேவன் அல்லவா, அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு. காக்கா போஷிக்கிற உங்களையும் என்னை விட்டுருவாரா? மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கார்? பரலோகத்தின் தேவனா இருக்கார். நம் தேவன் தான் மனிதர்கள் மத்தியில் இறங்கி வந்து வாசம் செய்ய விரும்புகிற தேவன் தான். அதே நேரத்துல அவர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரா இருக்கார். அவர் பரலோகத்தின் தேவனா இருக்கார். அவரை துதிக்க துதிக்க அவர் கிருபை நம்மளோட என்றும் இருக்கும். ஆமீன். சங்கீதம் 138 என்னோட கூட வாசிங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமீன். நம்மளுக்கு முன்பாக அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம கூட நம்மளுக்கு சத்ருனே ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் தெரியவே தெரியாது. நம்ம சத்ருன்னு கூட நம்ம தெரியாம நம்ம ஒரு மாதிரி இதுல இருக்காச்சு. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு விரோதமா யார் எழும்புறாங்கன்னு. அவர் கண்களுக்கு மறைவா ஒண்ணுமே இல்ல. அந்த சத்துருக்களுக்கு முன்பாக அவங்க நம்மள விழுங்க பாக்குற நேரத்துல அவர் கோபம் கொண்டு அவரோட வலது கரத்தினால் அவங்க அழித்து அவங்க கிட்டே நம்மளை மீட்டு எடுப்பாராம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமில்ல, நமக்காக யாவையும் செய்து முடிப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு. அவர் செஞ்சு முடிச்சுட்டார். ஆல்ரெடி சிலுவையில செய்து கொண்டு இருக்கிறார். நமக்காக இனிமேலும் செய்ய போகிறார். சோ நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. இதெல்லாம் நம்ம நன்றி சொல்றோம். இதெல்லாம் வாக்கு தத்துவம். ஓகே, இந்த கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பான்னு. ஆனா இதுக்கு நம்ம எப்பவுமே சொன்னோம் இல்லையா, பாவத்தை அறிக்கையிடணும். அப்பதான் அந்த பிளெஸிங்க சுதந்திரம் கொள்ள முடியும்னு. என்னோட 139வது சங்கீதம், சாரி, சாம் 139 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். தெரிஞ்சோ தெரியாமலும் நாங்க தவறான வழியில் நடந்தோம், தெரிஞ்சோ தெரியாமலும் நாங்க ஏதாவது உங்களுக்கு விரோதமா நாங்க செஞ்சிருந்தா அது பாருங்க, எனக்கு உணர்த்துங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிங்க. என்னவா வேதனை உண்டாக்கும், உங்களை வேதனைப்படுத்துற வழியில நடக்கிறேன்னா அது எனக்கு வேண்டாம். அந்த வழி எனக்கு ஒரு நாள் வேண்டாம். அந்த வழி மூலியமா எனக்கு ஏராளமான என்ன சொல்றது நன்மைகள் வரலாம், ஐஸ்வர்யங்கள் வரலாம், பேர் புகழ் வரலாம், பதவி வரலாம். எனக்கு அது வேண்டாம். உங்களை வேதனைப்படுத்துற காரியம் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு என்னவா நித்திய வழியில என்ன நடத்தும். ஏன்னா நித்திய வழி நம்ம எட்டர்னல் லைஃப்க்கு போகணும்ல. ஏசு கிறிஸ்துவோட வழியை நம்ம பின்பற்றி போனதான் அவரே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கார். அந்த வழியில நடத்துங்க நம்ம அறிக்கையிடுச்சு. இப்ப பார்த்த இத்தனை நன்மைகளும் ஆண்டவர் இந்த வருஷமும் நமக்கு செய்ய அவர் போதுமானவரா இருக்கார். இந்த 2025 கூட நமக்கு எதிராக என்னெல்லாம் வரப்போகுது, வாட்டர் கண்டிப்பா என்னம்மா இப்படி சொல்றீங்களே, பயமுறுத்துறீங்க, இல்ல சேலஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். உலகத்துல இருக்கிற வரைக்கும் உபதிரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சது போல நீங்களும்
ஜெயிப்பீர்கள் அவர் வாக்கு கொடுத்திருக்காரு. இந்த 2025க்கு முன்னாடி நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனா இது வரைக்கும் நடத்தி வந்தார் இல்லையா. இந்த வாக்குத்தத்தம் பார்த்தோம் இல்லையா, ஏதோ இந்த வருஷம் இப்ப நன்றி சொல்றோம் இல்லையா, அது போல இந்த 2 வசனமும் ரொம்ப முக்கியம். எனக்கு ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவரே நான் நடக்கிற வழி சரிதானா, எங்கேயாவது உங்களை வேதனைப்படுத்துறேன்னா அப்ப எனக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரியப்படுத்துவார். நானும் மனுஷிதான், நானும் எங்கேயாவது தவறக்கூடும். அப்ப அந்த ஆண்டவர் சொல்றச்சே அது ஒப்புரவாய் மன்னிப்பு கேட்டு அதை விடுறச்சே நிச்சயமா அவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தங்களுக்கு எல்லாம் இப்ப நம்ம நன்றி சொன்னோம்ல, இது மாதிரி பல நன்மைகளை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். வாங்க நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஒப்புரவாகவும் புது வருடத்துக்குள்ள அவர் கிருபையை சூழ்ந்து கொள்ளும்படி அவரையே சார்ந்து இருக்க நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே உங்க துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த வேதத்துல வாசித்தது போல தகப்பனே, உங்களை எங்கேயாவது வேதனைப்படுத்துற காரியம் இன்னும் எங்களுக்குள்ள இருந்தா ஆண்டவரே ஒரு விஷயங்கள் குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிப்பீராக, அதை உணர்த்துவீராக. ஆவியானவரே ஒவ்வொருத்தருக்குள்ள உணர்த்து தருவீராக, உணர்வுள்ள ஆவியை தருவீராக. ஆண்டவரே உங்க வேதனைப்படுத்தின காரியத்து மூலியமா வருகிற அது மூலியமா எந்த நன்மைகள் வந்தாலும் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. ஆண்டவரே அது எவ்வளவு பெரிய போஸ்டாக இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தந்து, உமக்கு பயப்படுற பயத்தை தந்து, உமக்கு பிரியமான வழிகளை ஆண்டவரே நாங்கள் நடக்க, உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு போதித்து தருவீராக. நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு செம்மையான வழியை நடத்தும் போது, அப்பொழுது அந்த நித்திய ஜீவனுக்கு எதுவான அந்த வழியில நடக்கும் போது எங்கள் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும், எங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமே. தகப்பனே உமக்கு பிரியமானது மாத்திரம் செய்ய எங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தருவீராக தகப்பனே. ஆண்டவரே தேவையில்லாத வழிகளை காரியங்களை விட்டு விட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட மனம் திரும்புறோம் ஆண்டவரே. இனி அதை நினைக்காதபடிக்கு, இனி அந்த பாவத்துல போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு, இனி அந்த காரியங்களை விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் பலப்படுத்தும் பலப்படுத்தும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டாகட்டும் தகப்பனே. எல்லா காரியத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. வரப்போகிற இந்த 2025 உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களையும் எங்கள் சபையாரையும் எங்கள் தேசத்துல இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் ஆவிக்குரிய விஷயத்துல வளரட்டும், இன்னும் அறிகிற அறிவினால நிரப்பப்படட்டும். யாரெல்லாம் அந்த பின்மாற்றத்துல போயிருக்காங்களோ இயேசுவின் நாமத்தினால பேதுருக்கு இறங்கினரே, தாவீதுக்கு இறங்கினரே ஒரு மனம் திரும்புதலை தந்து, ஆண்டவரே இளையகுமாரனுக்கு இறங்கினரே ஒரு மனம் திரும்புதலை தந்து, ஆண்டவரே உமோடு ஒப்புரவாக நீரே உதவி செய்வீராக. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தை தருவீராக. யார் யாரெல்லாம் இப்பொழுது பின்மாற்றத்தில் இருக்காங்களோ இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்கள் குற்றம் குறைகள் பாவங்களை மன்னித்தது என்று உணர்ந்து ஆண்டவரே உம்முடன் ஒப்புரவாக மனம் திரும்ப ஒரு மனம் திரும்புதல் ஆவியை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலம் நம்ம அனைவரோடும் இருப்பதாக, ஆமீன் ஆமீன். நாங்கள் ஜெபித்தது மூலியமா எந்த கிரிகளும் இந்த உலுக்கா 10:19 படி ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. தேள்களையும் பாம்புகளையும் ஆண்டவரே மிதிக்கவும், பிசாசுடைய சகல அவனோட அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் நீ எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க ராஜா. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாதே என்று உங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன் ஆமீன். இந்த வருஷத்துல ஆண்டவரோட ஒப்புரவாங்க. குடும்பமாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அட்லீஸ்ட் 1 டே ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் போடுங்க. அறிக்கையிட்டு ஒப்புரவாக வேண்டியதெல்லாம் ஒப்புரவாயிட்டு மனம் திரும்புங்க. புது வருஷத்து புது நன்மையினால, புது கிருபையினால, புது அபிஷேகத்தினால, புது ஆசீர்வாதத்தினால, புது பலத்தோட தேவநாம மகிமைக்கு இன்னும் புது விசுவாசத்துல ஆண்டவருக்குள்ள வளர உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். ஆமீன். God bless you.